சத்தியமேவ ஜெயதே. நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். நானே வெளியில போறேன்டா. எனக்குன்னு ஒரு கூட்டம், எனக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன். நீங்க எங்கடா இங்க ஒரு கடைக்கு ஏதாச்சும் வரதுக்கல்ல சேர்ந்து வேண்டித்தானே. மாறி 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 வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு எங்க சைடு தப்பு கிடையாது, அவங்க சைடு தப்புன்ற மாதிரி ஒரு ப்ளேம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்க தாய். இந்த டெக்ஸ்ட் ஆகட்டும், இந்த சாட்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. பாக்குறேடா வா மச்சான் வா மச்சான் இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சா. பட் அட் த சேம் டைம் மிஸ்டர் சுதர்ஷன் கிளைம் பண்ற மாதிரி அவருக்கு இந்த பெய்ட் கண்டென்ட்ல இன்ட்ரெஸ்டே கிடையாதா, 2 வருஷமா இந்த பெய்ட் கண்டென்ட் எல்லாத்தையும் எதிர்த்து தான் போராடிக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்குறீங்க அப்படின்ட்டா, நம்ம அதில் பெய்டு வராட்டி இல்லை அட்லீஸ்ட் அதில் வந்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்காட்டி பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏனுங்க பிஸ்டர் மூஞ்சில கோல் போடுறீங்க? 10 புக்குக்கு ஒரு புக் ஃப்ரீயா கையெழுத்து போட கூடாதா? நான் டூட்டில ரொம்ப செட் புரியுதா? ஒரு 5 லட்சம் காசு நச்சு அடிக்கிறாங்கப்பா. காசு காசு காசுங்கறானுங்க. எப்ப பார்த்தாலும் காசு கேக்குறானுங்க. உங்க மனசாட்சி உங்களை தொல்லை பண்ண மாதிரி எல்லாம் இல்லையே. நீங்க தான் கேம்பெயின் மத்தவங்க எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கொண்டு வர்றாயா? போந்து பார்த்தா தரடா காசு கேப்ப. ஏன்ற ரீசன் சொல்லிடுறேன். ஒரு யூடியூப் வீடியோ 600K, இப்போ நம்ம வந்து 450K வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டுன்னு தான் தோணுது. ஏன்னா டெவலப் பண்ணாலோ இல்லை ஒரு 50% கேட்டாலோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மினிமம் 25% அப்படின்றது ஒரு 150K எக்ஸ்ட்ரா கேட்குறது பெரிய டீல் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். 39,999 only. Yes. காசு காசு கொடு காசு 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 கொடு காசு கொடு காசு. இவர் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு பெய்ட் கண்டென்ட்ல இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டா பக்கத்து ஸ்டேட் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்துட்டு கேம்பெயின் கிடைக்குது, எனக்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு வந்துட்டு இன்வால்வ் தான். என்னங்கடா நான் என்ன கேன பையன் மாதிரி தெரியலனா? எவரும் என் இலைக்கு எதுவுமே வைக்க மாட்டேன்றீங்க. இவன் இலையில வைக்கிறீங்க, இவன் இலையில வைக்கிறீங்க, அதோ அவன் இலையில வைக்கிறீங்க. வெறும் இலை திங்கிறதுக்கு நான் என்ன ஆட மாட்டேடா. ஸோ எந்த கேம்பெயின் எந்த சேனலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக் சேனல்ஸ்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய போட்டியே நடந்துகிட்டு இருக்கு. ஸ்பான்சர் வீடியோஸ் இருக்கு, பட் நீங்க பெருசா அதை மென்ஷன் பண்றதுல நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இல்ல, ஸ்பான்சர் வீடியோன்றது வந்து இப்ப பொதுவா நாங்க அதை எப்படி பாப்போம் அப்படின்னா, ஒரு டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கப்ப அந்த டாபிக்கை டீவியேட் பண்ற மாதிரி இன்னொரு டாபிக் நாங்க கொண்டு போறோம் அப்படின்னா அதை நாங்க ஸ்பான்சர்டா பாப்போம். இப்போ நீங்க கேட்ட கான்வர்சேஷனை மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் டெக் பாஸ் குரூப்ல வந்து ஷேர் பண்றாரு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஐ மீன் காலில் வந்து நீங்கள் சொன்னதை இவன் வந்து ரெக்கார்டாகவும் வச்சுருந்துருப்பான். ஏன்னா நீங்கள் உச்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட்டை கால் நீங்கள் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து டைப் பண்ணான். அதே மாதிரி நடுவில் ஏதாவது 6 நிமிஷத்துலேயோ 7 நிமிஷத்துலையோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னீங்க, அதை டைப் பண்ணான். உனக்கு பாடுற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. அவன் வந்து வேணும்னு வாண்டடா இழுத்து நம்மளை பேசியிருக்கிறான். திருப்பி அவன் அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரூஃபே கூட கிரியேட் பண்ணி இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு ஒரு ப்ரூஃபை கிரியேட் பண்ணி அவனை திருப்பி அடிச்சு விட்டுறணும். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? தமிழ் டெக்க ப்ரோமோட் பண்ற மாதிரி பேசுறான். ப்ரோமோட் பண்ணல, அவன் இன்னமும் அசிங்கம் தான் படுத்துறான். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? நான் செவனே தானா போயிக்கிறேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அந்த ப்ரொமோஷன்ற ஒரு விஷயத்த நான் கமெண்ட்ல வந்து இது ஸ்பாம் பண்ணி வச்சிருக்கேன். நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வெச்சு ஓட்டணும். நம்மனால ஸோ பெய்ட் ப்ரொமோஷனுக்கு அகேன்ஸ்டான டெக் சூப்பர் ஸ்டார் ப்ரொமோஷன்ங்கிற வார்த்தையவே ஸ்பாம்ல போட்டாரு.
புதுசாக ரூம் ரெடி பண்ணோம். ஏசி வந்து ஹைசன்ஸில் வாங்கியிருந்தோம், 5 ஸ்டார் ஏசி. ஸோ அப்படியே ரிவ்யூ பண்ணோம்னா ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக நாங்கள் வாங்கின ஹைசன்ஸோட இன்டெலி ப்ரோ அப்படின்ற இந்த ஏசி. இந்த 5 நிமிஷம் வீடியோக்கு இந்த பிராண்ட் பே பண்ண அமௌண்ட் வந்துட்டு 4 லட்சம் ரூபாய். ஏசி வந்து ஹைசன்ஸில் வாங்கியிருந்தோம். ரீசெண்டாக நாங்கள் வாங்கின ஹைசன்ஸோட அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கூட தர மாட்டேன். அதைத்தான் அவங்களும் பண்ணாங்க. முதல்ல ரியாலிட்டி தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது நிறுத்திக்க, சரியா? ஓ, ரியாலிட்டி தெரியாமல் பேசக்கூடாதா டெக் சூப்பர் ஸ்டார்? சரி, இதோட ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 4.5 lakhs. இதை பேசுறதுக்காக கொடுக்கப்பட்ட காசு வந்து 4.5 lakhs. ஆனால் ஒரு விஷயம் உண்மைதான், 5 பைசாலாம் கொடுக்கல, லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காங்க. வாங்கலையா? 1 லட்சம் வாங்கல, 2 லட்சம் வாங்கியிருக்கிறேன். 2 கேமரால OnePlus வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. கம்பேரிட்டிவ்லி எனக்கு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரையில பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வைஸும் எல்லா இடங்கள்லயும் சாம்சங் வந்து பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும். பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. டெக்னோ சரி, அது ஒரு தண்டத்துக்கு தான். தண்டம் தான். உங்களுக்கு காசு கொடுக்கலன்னா அந்த ப்ராடக்ட் தண்டம் தான். கிரீஷ் டப்பாவை எப்படி உடைச்ச? வின்னர் யாருன்னு முன்னாடி முடிவு பண்ணிட்டு ஒரு பேருக்கு மேட்ச் நடத்துறது தான் உங்களோட கம்பேரிசன் வீடியோஸ். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். 2 பேரும் ரொம்ப நாள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணனதாகவும், அதுவும் மிஸ்டர் சுதர்ஷன் சாம்சங் ஃபோனை 4 மாசம் யூஸ் பண்ணி அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸ்ல 2 பேரும் இந்த வீடியோவை வந்து கம்பேர் பண்றதாகவும் சொல்லியிருப்பாங்க. Oppo Find N2 Flip தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். அதனால மோதி பாத்துருவோம்னு முடிவு பண்ணியாச்சு. பாத்துருவோமா? பாத்துருவோம். இருக்கு, அதான் பெட்டரா இருக்கு. பாயிண்ட் நான் தான் ஜெயிச்சேன். அப்போ Oppo Flip விட சாம்சங் Flip தான் பெஸ்ட் ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு பெரிய டெக் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படிங்கிறார். சரி, யார் அந்த டெக் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற யாரு, அதுவும் அண்ணன் தான். அது வேற வாயி, இது நார வாயி. அது சாம்சங் கிட்ட காசு வாங்கினதுக்கு அப்புறம் கொடுத்த ரிவ்யூ. இப்போ காசு வாங்குறதுக்கு முன்னாடி அவரோட ரிவ்யூ என்னங்கிறது கேட்கலாமா? ஃபிளாஷ்பேக். எந்த வகையிலையுமே அந்த ஓப்போவோட இந்த ஃபோனையும் இதையும் வந்து நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்போவில் தான் இருக்குது. இல்லை இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் கையில் டிவைஸே இல்லாமல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ தான் பெட்டராக இருக்குது. ஓப்போ தான் பெட்டராக இருக்குது. குவாலிட்டி வைஸ், ரெசல்யூஷன் வைஸ், ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா இதான்டா பெஸ்ட். எது நல்லா இருக்குன்னு சொல்லு. சரி, அதான் நல்லா இருக்கு. ரொம்ப நாளா நான் Flip4 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் நல்லா இருக்கு நான் சொல்றேன். லைட்டா தெரியுது, ஏன்னா 4 மாசம் யூஸ் பண்ண போன்ல நீ 4 மாசம் யூஸ் பண்ண அப்ப தெரியும். அதுவும் கையில் டிவைஸே இல்லாமல், டிவைஸ் இருந்தால் கூட ஓகே இதுக்கு இது இதில் வந்து ஸ்லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு ஏதோ கூட முட்டு கொடுக்கலாம். மாட்டிக்கிட்ட பங்கு. So we are all stand with Sudarshan and we need justice for Sudarshan. உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே இல்லை. ஐயோ ஐயோ சொல்லிடுறேன். விக்டிம்ஸ் வேற யாரும் இல்லை, பார்க்குற வியூவர்ஸ் தான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா ஏ